ஹலோ ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நாம் இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இது லைவ் நடக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து லைவ் மிஸ் பண்ணுறீங்களோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் வந்து நம்ம டெய்லி வந்து லைவ் லிங்க்கு லைவ் அந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அனலைசஸ் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, போய் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி மார்க்கெட் அனலைசஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதுக்கான எக்ஸல் ஷீட் வந்து நம்ம டைரெக்டா வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துறோம். ஸோ அதெல்லாம் போய் எல்லாரும் எக்ஸல் ஷீட் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்க எடுக்கிற அந்த ட்ரேட் டீட்டெயில்ஸையும் வந்து நீங்க எக்ஸல் ஷீட் அதுக்குன்னு உங்களுக்கான எக்ஸல் ஷீட் ஒன்று இருக்குது. அதில் நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம டைரெக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிடிசி அனலைஸ் தான் பார்க்க போறோம். பிடிசி அனலைஸ் வந்து நம்ம வீக்லி முதல்ல நம்ம பார்த்துருவோம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். வீக்லியில பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டு இங்க பாருங்க. மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல இப்ப வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தா இங்க வந்து செல்லிங் ஆக ஒரு பெரிய டவுன்ஃபால் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடத்துல பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கணும். செல்லிங் பேட்டர்ன். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான ஒரு பையிங் பேட்டர்ன்ல இருக்கிறான் பிடிசி. இப்ப நம்ம பை பண்ணலாம். பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த லெவல். எப்படி சொல்றேன்னா, இங்க பாருங்க. எப்படி சொல்றேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் இங்க வந்து பிரேக் அவுட் குடுத்துச்சா, பிரேக் அவுட் குடுத்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாரி அந்த சப்போர்ட் கிட்ட அங்க வெயிட் பண்ணு. பார்ட்டிசிபன்ட் கேன் நவ் சீ யுவர் அப்ளிகேஷன்ஸ் எரர் பெர்சன்ஸ். ஓகே. சாரி ஃபார் தட். லைவ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டவுட்ஸ கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சாட்ல. சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்குது. ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணதுனால அது சப்போர்ட் கிட்ட கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்க பையிங் தான் குடுக்கணும். நம்மளோட பெர்சனலான வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஆல்ரெடி வந்து பையிங் சொல்லியாச்சு. அதே மாரி உங்களுக்கு பெர்சனல் வாட்ஸ்அப் குரூப் வேணும்னா, நீங்க வந்து நமக்கு கால் பண்ணுங்க. அண்ட் தென் நீங்களும் வாங்கிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் கிட்ட நம்ம பையிங். இப்போதைக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம பை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த லெவல் கிட்ட நம்ம பை பண்ணிக்கலாம். அதே மாரி ஸ்டாப் லாஸ் வந்து இனிஷியல் இப்போதைக்கு நம்ம இந்த லெவல் கிட்ட வைக்கலாம். ஸ்டாப் லாஸ். ஒன்ஸ் இந்த ஒன்ஸ் இப்ப வந்து இது பிரேக் அவுட் கீழ குடுத்தான்னா, இது வந்து ஒரு சரியான ஒரு செல்லிங் சிக்னல் ஆயிடும். ஸோ நம்ம செல்லிங்க்கு நம்ம பிளான் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பெர்ஃபெக்ட்டா பையிங் இருக்கும்போது நாம எதுக்காக நம்ம செல்லிங் பார்க்கணும்? ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு பையிங் ஜோன். ஸோ இங்க நீங்க பை பண்ணிக்கலாம். இப்பயே கூட. சரிங்களா? சரி, ஓகே. இது பிடிசி. அதுக்கடுத்து இவனுக்கு டார்கெட் எங்க வைக்கலாம்? அதையும் நம்ம பார்க்கணும்ல. ஸ்டாப் லாஸ் இங்க சொல்லியாச்சு. டார்கெட் பார்த்தீங்கன்னா, மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம 63,6856. ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா, 1671% பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பிடிசில. அதுக்கடுத்து இப்ப இப்ப இங்கிருந்து ஆல்மோஸ்ட் 70,000 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹோல்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இந்த மாரி தான் மேல போக வாய்ப்பு இருக்குது. போச்சுன்னா பிரேக் அவுட் குடுத்துட்டு அப் சைட்ல போகறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் 1,00,000 வரைக்கும் போகும். 2,00,000 வரைக்கும் போகும்னு சொல்றாங்கல்ல. அது போக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெட்டரான டைமிங் தான். ஸோ அதனால நம்ம வந்து பிடிசி வந்து இப்ப நம்ம பையிங்க்கு பிரிஃபர் பண்றோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம எந்த கிரிப்டோ பார்க்க போறோம்? 10,000 என்எஃப்டி. இது வந்து நம்ம பைபிட்ல தாங்க. இது நம்ம இது ரொம்ப நாளா நம்ம சொல்லியிருக்கிறோம். இது மூவ்மெண்ட் குடுக்க போறோம் மாரி. வாங்க நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓ! சாரி. பேட்டர்னே சரியா ஐயா. ம். இப்ப 10,000 என்எஃப்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளேஸ் கரெக்ட்டா அதாவது பிடிசி பையிங் போறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம இவனையுமே நம்ம பையிங்க்கே நம்ம பிரிஃபர் பண்ணலாம். இன் கேஸ் அவன் செல்லிங் வந்தா கூட நம்ம பார்த்துக்கலாம். இவன் குவான்டிட்டி சைஸ் வேணா வந்து நீங்க குறைச்சுக்கோங்க. 10,000 என்எஃப்டி. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு இங்க ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு டவுன்ஃபால் ஆயிருக்கான். ஸோ அதனால தான் சொல்றேன். இவன் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவன பையிங்க்கு நம்ம கம்மியா பிரிஃபர் பண்றதுக்கு காரணமே. லோ வேல்யூ கிரிப்டோ கூட சொல்லிடலாம். ஸோ அதனால வந்து கம்மியான குவான்டிட்டி வந்து பை பண்ணிக்கோங்க. ஆனா பை பண்ண விட்டுறாதீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மினிமம் இவ்வளோ தூரம் வைக்கிறது தான் பெட்டர். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இனிஷியல் டார்கெட் வந்து இந்த பிளேஸ் தான். ஓகேவா? இனிஷியல் டார்கெட் அந்த இந்த பிளேஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிளேஸ் கிட்ட இங்க இனிஷியல் டார்கெட் வைக்கிறது பெட்டரா இருக்கும். நம்ம இது எவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டோட இங்க ஹை வரைக்குமே நம்ம பார்க்குறோம். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% எதிர்பார்க்குறோம். பட் நமக்கு மினிமம் வந்து ஒரு 10-20% கிடைச்சாவே போதுமானது தான். இவன்ட்ட நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணது. நம்ம மத்த கிரிப்டோஸ் பார்த்துக்கலாம்.
1 இன்ச் யூஎஸ்டிடி 1 இன்ச் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறான். மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அளவுக்கான பொறுமையான ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்குது. ஓகேவா? அது இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்குது. சப்போர்ட் கிட்ட. ஸோ அதனால நம்ம வந்து இங்க பை பண்றதுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இத பை பண்ணிக்கலாம். 10த் ஆ யார் 1 இன்ச் ஓகேவா? அ எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்மளோட பெர்சனல் வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லியாச்சு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க போய் பாருங்க. இங்க ஸ்மால் இதுல வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் சொல்றேன் பாருங்க. சரிதா? ஸோ இனிஷியலி நீங்க என்ட்ரி எங்க வைக்கலாம்னா, ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட வச்சா கூட, பட் ஸ்டாப் லாஸ் மினிமம் இவ்வளோ தூரம் வைக்கணும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஓகேவா? நம்ம அதுக்கடுத்து கிரிப்டோவ பார்ப்போம். இடிசி வேணாம். ஹெச்என்டி இவனுக்கு வந்து நீங்க ஃபுல் ஃபிளெட்ஜ்டா பை பண்ணலாம். ஹெச்என்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்ம இவனுக்கு வந்து டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் வைக்கலாம். 50 டூ 60% வந்திருக்கும். சாரி 70% வந்து நம்ம ஹெச்என்டிக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3.1413 இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். என்ட்ரி பிரைஸ் நம்ம ஆல்ரெடி இங்க சொன்னதுனால தான் கூடாது. இந்த இடத்துல எங்க வேணா பை பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிற இடத்துல கூட பை பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளமேட்டிக் இல்ல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உனக்கு இனிஷியல் டார்கெட் நம்ம எப்பயுமே வச்சிருப்போம் ஒண்ணு. அந்த டார்கெட்ட நம்ம வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருவோம். இனிஷியல் டார்கெட் பார்த்தா இந்த பிளேஸ். 1, 2 அண்ட் 3 இதெல்லாம் வந்து நம்ம இனிஷியல் டார்கெட்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம குளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்டரான பிளேஸ் தான். ஹெச்என்டி ஃபுல் ஃபிளெட்ஜ்டா பை பண்ணலாம். அண்ட் தென் எஸ்எஸ்வி பார்த்தீங்கன்னா, இவனுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பையிங் சைன்ல தான் இருக்கிறான். இவன நம்ம பை பண்ணலாம். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் சரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணிக்கிறான். அதே மாரி கீழயும் சரி மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் பண்ணிக்கிறான். எந்த சைடு வேணா பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் பிடிஎஸ்ல பையிங் இருக்கிறதுனால வந்து நம்ம இவன மோஸ்ட்லி நம்ம பை பண்றது பெட்டரா இருக்கும். இப்ப இருக்கிற பிளேஸ்ல கூட பை பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளமேட்டிக் இல்ல. 4 ஹவர்ஸ்ல பார்த்தா எனக்கு தெளிவா தெரியும். 4 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சரியான ஒரு பேட்டர்ன்ல அழகா டவுன்ஃபால், அப்சைட் டவுன்ஃபால் இந்த மாரி போயிட்டுருக்கான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவன நம்ம இங்க பை பண்ணலாம். ஒரு நல்ல கிரியேட்டர் தான். எஸ்எஸ்வி மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே. இவனுக்கான மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ தூரம் வைக்கிறது பெட்டரா இருக்கும். அண்ட் தென் நம்ம இவ்வளோ தூரம் வைக்கலாம். அண்ட் தென் இவ்வளோ தூரம் வைக்கலாம். இதான் வந்து நம்மளோட டார்கெட்ஸ். ஸோ மறக்காம வந்து வேணா பை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எம்ஆர் பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பையிங் சைன்ல தான் இருக்கிறான். இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா தெரியும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு புல் பேக் இறங்கிட்டு மேல போய்க்கிறான். ஸோ இது ஒரு நல்ல பேட்டர்ன் ஆகுது. ஸோ இவன் இங்க பை பண்ணீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான பாயிண்ட்ஸ். நம்ம இங்க எதிர்பார்த்த மாரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் வைக்கலாம். அண்ட் தென் செகண்ட் டார்கெட் இவ்வளோ தூரம். சரி இவனுக்கு எவ்வளோ தூரம் நம்ம கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 8 டூ 9% ஒரு மினிமம் நல்ல டார்கெட் தான். இன்னும் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் கரெக்ட்டா இருக்கும். 158.53 சிடிகே வந்து பை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸ் ஆகுது. காரணம் மல்டிபிள் சப்போர்ட் பிரேக் அவுட் குடுத்த மாரி குடுத்துருந்தான். இப்ப பையிங் இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து நம்ம பையிங்க்கு பிரிஃபர் பண்றேன். பட் மோஸ்ட்லி செல்லிங் பார்க்காதீங்க. நம்ம நேத்து செல்லிங் சொன்னத நம்ம பெர்சனல் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம குளோஸ் பண்ண சொல்லியாச்சு. அண்ட் தென் டெலிகிராம்லயும் சொல்லியாச்சு. மறக்காம போய் பாருங்க. அண்ட் தென் ஓபி. ஓபி வந்து நம்ம பை பண்றோம். பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இப்ப இருக்கிற பிரைஸ்ல நம்ம ஓபி வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ இங்க பை பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த லெவல் கிட்ட தான் வைக்கணும். ஸ்டாப் லாஸ் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் டார்கெட்ஸ் இங்க வைக்கலாம். அண்ட் தென் இந்த லெவல் கிட்ட வைக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட டார்கெட்ஸ். நமக்கு இவனுக்கு வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 25% நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த ஓபின்ற ஒரு கிரிப்டோல. அவ்வளோதான். இன்னைக்கான அனலைசிஸ் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க டெய்லி லைவ் அனலைசிஸ் பார்க்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், இனிமேட்டு நம்ம கூகுள் மீட்ல நம்ம லிங்க் வந்து ஷேர் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரிப்டோஸ் வந்து அனலைஸ் பண்ணணும், அல்லது வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்தா, நம்ம பர்சனலா வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அதுக்கடுத்து அத ப்ரொவைட் அத எப்படி நம்ம பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் பாய்.